இப்ப முருகனை நீங்க தமிழ் கடவுள்னு சொன்னா அதே மாதிரி தான் நம்மாழ்வார தமிழ் கடவுள்னு சொல்லணும். எல்லா ஆழ்வார்களும் திவிதேசங்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணினான். ஆனா நம்மாழ்வார் அவர் உட்கார்ந்து இருந்த அந்த புளிய மரத்துல ஒவ்வொரு பெருமாளும் வந்து வந்து திருமங்கை ஆழ்வாரை வார்ப்படுத்தவர் அவர். எத்தனை தடவை வார்ப்படுத்தாலும் இப்படி வரலையா? இப்படிதான் வந்துதான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள். பெருமாளுடையதான அந்த திருவடி பட்டுதுன்னா கபில தீர்த்தம் போயிருக்கீங்களா? நம்ம மக்களுக்கும் ஞாபகப்படுத்துறேன். அது கபில தீர்த்தம் இருந்தது, ஆழ்வார் கோணேரின்னு பேரு. அங்க நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. ஆச்சாரியனான நம்மாழ்வாருடைய சம்பந்தத்துடன் இருந்தால் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆச்சாரியனான நம்மாழ்வாரை விட்டு நாம தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட பேசிட்டு இருக்கோம். நம்ம கடந்த எபிசோட்ல வைகாசி விசாகம் காஞ்சி பிரம்மோற்சவம் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். சுவாமி நல்ல உருக்கமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தவறாமல் பாருங்கள். ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். அடுத்ததாக அந்த வைகாசி விசாகத்திலேயே அவதாரம் பண்ணவர் தான் நம்மாழ்வார். அவரை பற்றின தகவல்களை சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா. நம்மாழ்வாரோட வைபவம் அதை தான் நாங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நிறைய இப்போ எங்கள் நாயன்மார்கள்லேயே ஒரு 4-5 பேரை தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது. மற்றவங்களை பற்றி பரவலாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஆழ்வார்கள்னாலும் நமக்கு விஷ்ணு சித்தர் தெரியும், ஆண்டாள் தெரியும். அந்த மாதிரி அவ்வளோதான் நிறைய பரவலாக தெரிஞ்சிருக்கும். நம்மாழ்வார் யார்? அவருடைய வைபவம் என்ன? அவரோட அவதாரம் என்ன? அதோட நோக்கம் என்ன? அவருடைய தமிழ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் திருச்செந்தூர் தெரியும். முருகன் சன்னதியில ரொம்ப விசேஷம். ஆனா திருநெல்வேலியில திருச்செந்தூர் போற வழியிலேயே நம்ம ஆழ்வார் திருநெறி இருக்கு. அந்த இடத்துல வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகிறது. இப்ப முருகனை நீங்க தமிழ் கடவுள்னு சொன்னா அதே மாதிரி தான் நம்மாழ்வார தமிழ் கடவுள்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்லணும். நீங்க நானும் சொன்னா கூட அது இன்வாலிடு. அதை யார் தெரியுமா சொல்றா? தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் சொல்றார். வெரி குட். நம்மாழ்வார தமிழ் கடவுள் என்பதாக தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துல அவர் எழுதியிருக்கார். ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதினதான ஒரு கதை இது. இந்த 10 பாட்டு 8 தொகைன்றதாக நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சுவடிகளை தேடி ஒரு சமயம் அவர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கார். திருநெல்வேலி தான் அந்த தாமிரபரணியினுடைய கரையில தான் தன் பொருள் வரும் குருகேசன் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுறார். நம்மாழ்வார் தாமிரபரணி கரையில் தான். ஏன்னா அங்கதான் பொதிகை மலை, அகத்தியர் அங்கதான், இல்ல தமிழ் முழுக்க அங்கதான். தாமிரபரணி தண்ணீர்ல தான் தமிழ் வளர்ந்துருக்கு. நம்மாழ்வாருடைய தமிழ் அவர் மூலமா தான் தமிழ் வளர்ந்துருக்கு. அதனால்தான் இன்னொன்னு சொன்னா நம்மாழ்வார அகத்தியர் முனிவர்னு கூட சொல்றது உண்டு. அந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் சொல்றாரு. அவர் தேடி வந்தார். தேடி வந்த பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அந்த சமயத்துல அன்னைக்கு ஆவணி ஆவட்டம். இவர் ரொம்ப நாளா இங்க தங்கி இருக்கச்சே இவர் தேடி வந்த சுவடிகள் கிடைக்கல. அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல லேப்டாப்ல பரவாயில்ல எல்லாம் சுவடிகள் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா சுவடி வாங்கி பாக்குறாரு. ஒன்னும் இவர் தேடி வந்த 10 பாட்டு 8 தொகை கிடைக்கவே இல்லை. அவர் மறுநாள் ஊருக்கு கிளம்பணும். அன்னைக்கு சரி போ நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படின்னு சுவாமி அன்னைக்கு புறப்பாடு. நம்மாழ்வார் புறப்பாடு. நம்ம தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் நம்மாழ்வாரை சேவிக்கச்சே, நீ உன்னை தமிழ் கடவுள்னு சொல்றா, நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன், ஒரு சுவடியை தேடி வந்தேன், எனக்கு அந்த சுவடி கிடைக்கல, அந்த சுவடி கிடைக்காமலே நான் திரும்பி போகிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாத்தமா இருக்கு பத்தியா அப்படின்னு மனசுல வருத்தத்தோடு இருந்துட்டார். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருந்து என்னமோ மூடின்னு வந்தா ஏதோ புளியோர பொங்கல் நினைச்சு விட்டார். கடைசியில பார்த்தா சுவாமி ஒரு சுவடி பலன் மேல இருந்தது, ஒருவேளை உங்களுக்கு யூஸா இருக்குமோன்றது கொண்டுந்தேன்னு அப்படியே ஆவலோட போய் அதை வாங்கி பறிச்சு பிரிக்கிறார். முல்லைப்பாட்டுன்னு அதில் மேலே எழுதியிருக்கேன். நம்மாழ்வாரே நீர் தமிழ் கடவுள் தான், நம்மாழ்வாரே நீர் தமிழ் கடவுள் தான் அவரை கொண்டாடுறார். நிலவில் மலர்ந்த முல்லை என்பதான தலைப்புல தமிழ் தாத்தா இந்த கதையை எழுதியிருக்கார். ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால்தான் இந்த முல்லைப்பாட்டு 10 பாட்டு 8 தொகை கிடைச்சதுன்னே சொல்றாரு. முல்லைப்பாட்டு கிடைச்சதுன்னே சொல்றாரு. அப்படியே ஆழ்வார் என்ன சொல்றது, ஒரு ஆழ்வாரா ஆச்சாரியனா மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்காருன்றதை நாம பார்க்கிறோம்.
காரி உடையநங்கை என்பவர் அந்த தம்பதிகளுக்கு திருக்குறுங்குடி நம்பியினுடைய அம்சமாக அனுக்கிரகமாக பிறந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார். திருக்குறுங்குடி நம்பியினுடைய அனுக்கிரக விசேஷமாகத்தான் பிறந்தார் நம்மாழ்வார். போன எபிசோட்லயே பார்த்தாங்க அவயவி என்று நாம சொல்றோம் இல்லையா, அவரை அவயவினா பிரதானமாக இருப்பவர், மீதி அவயவங்கள்லாம் மற்ற ஆழ்வார்கள் என்று நாம சொல்றோம். இந்த நம்மாழ்வார் தான் நாதமுனிகளுக்கு யோக தசையில மறைந்து கிடந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை உபதேசம் பண்ணினதினாலே இந்த நம்மாழ்வார் ஆச்சாரியராகிறார். யாரு உபதேசம் பண்றாளோ அவ ஆச்சாரியர். நமக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் எவ்வளவு முக்கியன்றதையும் சொன்ன நான். அதனால்தான் மதுர கவிகளுக்கு இவர் ஆச்சாரியன். நாதமுனிகளுக்கு யோக தசையில உபதேசம் பண்ணதுனாலையும் இவர் யாரு? ஆச்சாரியன். நமக்கு இதை எப்படி பார்க்கணும் அப்படி கேட்டா, பெருமாளை முதல்ல சேவிப்போம். இது ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டு விதமாவும் நம்ம பெருமாளை சேவிக்கிறது உண்டு. கீழே இருந்து நம்ம ஆச்சாரியன்ல இருந்து பெருமாள் வரலும் போறது உண்டு, பெருமாள்ல இருந்து நம்ம ஆச்சாரியன் வரலும் வர்றது உண்டு. அதுல முக்கியமான ஒரு ஆச்சாரிய பரம்பரைன்னு நாம பார்த்தோம்னா முதல்ல பெருமாள். பிரதம குருன்னு பெருமாளுக்கு பேர், ஆதி குரு பெருமாள். பெருமாளுக்கு அடுத்தது பெருமாள் யாருக்கு உபதேசம் பண்ணார்னா பிராட்டிக்கு உபதேசம் பண்ணார், மகாலட்சுமிக்கு உபதேசம் பண்ணார். மகாலட்சுமி அடுத்தது யாருக்கு உபதேசம் பண்ணா அப்படின்னா விஸ்வக்சேனர் சேன முதலியாருக்கு உபதேசம் பண்ணார். அந்த சேன முதலியார் தான் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணினார். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா ஆழ்வார்களும் திவிதேசங்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணினா, ஆனா நம்மாழ்வார் அவர் உட்கார்ந்து இருந்த அந்த புளிய மரத்துல ஒவ்வொரு பெருமாளும் வந்து வந்து எங்களை பாடு எங்களை பாடு எங்களை பாடுன்னு அவர் வாக்கிலிருந்து திரு வாய் மொழி, அதோட அழகான தமிழ் திரு வாய் மொழி. பழைய ஒரு தமிழ் புத்தகம் வினோத ரசமஞ்சரி என்பதான ஒரு புத்தகம். அந்த வினோத ரசமஞ்சரியில ஔவையார், இடைக்காடர், திருவள்ளுவர் இவர்கள்லாம் நம்மாழ்வாருடைய பெருமையை போற்றுவதாக பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அலங்கார சாஸ்திரங்கள்ல மாறன் அலங்காரம் என்பதாக நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவராக வைத்து பாடப்பட்டிருக்கு. கம்பர் ஷடகோபரந்தாதி பாடியிருக்கார், நம்மாழ்வார் தான் பாட்டுடை தலைவன். ஏன்னா அவர் ராமாயணத்தை இயற்றின பொழுது ரங்கநாதரே கேட்டாராம், நம் ஷடகோபனை பாடினாயோன்னு கேட்டாராம். நீ ராமாயணம் பாடிட்ட, ரங்கநாதன் கிட்ட போனா நான் ராமாயணம் பாடியிருக்கேன், அரங்கேற்றம் பண்ண போறேன், முதல்ல நீ நம்மாழ்வார பாடினியா? நம்மாழ்வார பாடாம என்கிட்ட ராமாயணத்தை கொண்டு வராதேன்ட்டாராம் பெருமாள். நம்ம ஷடகோபனை பாடினாயோ அப்படின்னு உடனே போய் கம்பர் ஷடகோபரந்தாதி பாடினார் என்று சொல்றது உண்டு. புரியுது. ஆனா ஆழ்வார்களுக்குள்ள இவர் ஆச்சாரியராகவும் இருக்கிறார், பிரதானமாய் இருக்கிறார். பிரபத்தி சாஸ்திரமான சரணாகதி சாஸ்திரத்தை உலகறிய செய்தார். அடுத்தது 4 வேதங்களுக்கு சாரபூதமாய் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவந்தாரி மற்றும் திருவாய்மொழி என்பதாக 4 திவ்ய பிரபந்தங்கள், 4 வேதத்தினுடைய சாரம். அதுலயும் திருவாய்மொழி என்பது சாமவேதத்தினுடைய சாரம். நமாம்யகம் திராவிட வேத சாகரம்னு பேர். அந்த நம்மாழ்வாருடைய பிரபாவத்தினால்தான் எல்லாமே சித்திக்கிறது என்பதை சுவாமி தேசிகன், நம்மாழ்வார் தான் பாதுகை, பாதுகை தான் நம்மாழ்வார், ஷடாரி ஷடகோபன் பேர் இல்லையா, அந்த பாதுகா சகஸ்திரத்துல தேசிகன் பாடுறார். தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபனருளாய். நமக்கு பெருமாளுடைய கிருப்பை கிடைக்கணும்னா நாம நேர பெருமாள்கிட்ட போய் நின்றா போறாது, நம்மாழ்வாருடைய சம்பந்தம், அதாவது ஆச்சாரியருடைய சம்பந்தம் இருந்தால்தான் பகவானுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கும். எல்லா ஊர்லயும் பத்மாசனத்துல இருந்து இப்படி கையில உபதேச முத்திரையோடு தான் நம்மாழ்வார் இருப்பார். எல்லா ஊர்லயும் பத்மாசனம் இருக்கும், இப்படி கையில உபதேச முத்திரை இருக்கும். காஞ்சிபுரத்துல மட்டும் இப்படி இருப்பார். திருமங்கை ஆழ்வாரை வார்ப்படுத்தவர் அவர். எத்தனை தடவை வார்ப்படுத்தாலும் இப்படி வரலையா, இப்படிதான் வந்துதான். திருமங்கை ஆழ்வார் மனசு வருத்தப்பட்டார், நான் நம்மாழ்வாரை வார்ப்படுக்கணும்னா இப்படி விக்கிரகம் மாறி வருதுன்னு. ராத்திரி திருமங்கை ஆழ்வாருடைய சொப்னத்துல வந்த நம்மாழ்வார் சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று காஞ்சி வரதராஜ பெருமாளைத்தான் நான் பாடினேன். தொழுது எழு என் மனனேன்னு அந்த மனசை பார்த்து சொல்றதாக நான் வச்சுருக்கேன். ஆனா இப்படியே நீ விக்கிரகத்தை வார்ப்பு இதே மாதிரி வரட்டும்னு அதே மாதிரி காஞ்சிபுரத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்கார். யாரு? கலியன் பிரதிஷ்டை பண்ண நம்மாழ்வார். திருமங்கையாளர் பிரதிஷ்டை பண்ண நம்மாழ்வார். அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு விசேஷம் உண்டு, நம்ம அதை கவனிக்கணும். வெறுமை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது. அந்த நுணுக்கங்கள், அந்த நுட்பங்கள், அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிசயமான விசேஷங்கள் ஒன்னொன்னு ரசிக்கணும். அது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. கதைன்னா அர்த்தம், கதைகள்ல நிஜம் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன அப்படி கேட்டா,
பராசர பட்டரும் வங்கிபுரத்து நம்பிகளோ யாரோ இல்ல இன்னொருத்தர் யாரோ 2 பேரும் வந்து கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு நம்ம ஐயோ சீக்கிரம் கதவை சாத்திட்டு போறா, கும்பல் வந்துட்டு போறது, சீக்கிரம் குறுக்க போலாமா, எப்படி போலாமா அப்படி நம்ம ஓடி போவோம். இவா ஸ்ரீரங்கத்துல கோவிலுக்குள்ள போச்சே, அந்த சிற்பம் எப்படி இருக்குல்ல, இந்த சிற்பம் எப்படி இருக்குல்ல, இங்க எப்படி போட்டிருக்குல்ல அப்படின்னு அங்க இருக்கிற மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள் அப்படியே கண்ணால முழுங்கிட்டு போறாளாம், அள்ளி பருகிண்டு போறாளாம். இத பின்னாடி வரக்கூடிய நஞ்சியர் நோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றாரு. எதுக்குன்னா சுவாமிய சேவிக்க போகச்சே கூட அங்க இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டே போகணும். புரியுது. காஞ்சிபுரத்துல நம்மாழ்வாருக்கு அவ்வளவு பெருமை. அந்த கலியன் சாட்சாத் திருமங்கையாழ்வாரை பிரதிஷ்டை பண்ண நம்மாழ்வார், அவருக்கு தரிசனம் கொடுப்பதற்காகத்தான் அன்றைய காலத்தால வரதராஜ பெருமாள் கருட சேவையில அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் கேட்கிற, ஒரு நாள் வரக்கூடாதா பெருமாள் கருடா, நீ ஒரு நாள் பெருமாள் ஏழை பண்ணிட்டு வரக்கூடாதா, ஒரு நாள் பெருமாள் அப்படி போச்சே என் வீதி வழியா போனார்னா இந்த பசங்களை அப்படி பைக்ல போறோம் இல்லையோ, இவெல்லாம் மாடியில ரெட்டிப்பா போறோம் இல்லையோ, இந்த பராங்குஷ நாயகின்னு பேரு ஆழ்வார் நாயிகா பாவத்துல பாடுறார். அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் அப்படி பெருமாளை சேவை பண்ணி வைக்க கூடாதா அப்படின்னு அந்த கருடன் வரானா. ஆழ்வார்கோசம் ஆழ்வார் வீதினே பேரு இதுக்கு. புரியுது. அருளாத நீரருள் அவராவி தோறாமின் அருளாழி புட்கடவீர் அப்படின்னு. புரியுது. அதாவது அந்த கருடனுடைய சிறகுகள் முதற்கொண்டு அனுகிரகம் பண்றதாம். ஏன்னா ஆழ்வார் இப்படி நேரம் இருப்பார். நீங்க அந்த காஞ்சிபுரத்துல அதை ரொம்ப அழகா கவனிக்கணும். குளத்தங்கரைக்கு நேரு சன்னதி சக்கரதாவருக்கு பின்னாடி இருக்கும், தோட்டத்துக்கு போற வழி அது. நேரம் நம்மாழ்வார் இருப்பார். வரதராஜ பெருமாள் அப்படி வந்து அப்படி திரும்புவார் கருட சேவையில. அப்படி திரும்பினா அங்கேயிருந்து நேரம் உள்ளே இருந்து ஆழ்வாருடைய பெருமாளை சேவிச்சுட்டே இருப்பார். அப்ப கருடன் அப்படி நிதானமா வருவான். யூஸ்வலா ஓடுவார்ல பெருமாள், தட தடன்னு ஓடுவார்ல, அப்படி நிதானமா போகலாம். எதுக்காங்க, ஐயோ பாவம் ஆழ்வார் அவர் ஏங்கிட்டே இருக்கார், பெருமாளை சேவிக்கணும்னு நம்மாழ்வார் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறாரு, அவருக்கு சேவை பண்ணி வைக்கணுமா, என்ன அர்ஜென்ட், ஒரு 2 நிமிஷம் போறதா, அப்புறம் மேக்கப் பண்ணிக்கலாம். கருடெல்லாம் ஈஸியா கீர் போட்டு டக்குன்னு டாப் கீர்ல தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால அப்படி நிதானம் வருவார். 2வது என்னன்னா அப்படி பெருமாள் அந்த 2 கால் அப்படி போட்டு இருக்காரு. போன எபிசோட்ல சொன்னாங்க அவருக்கா, அந்த கையில தாங்கிட்டு இருக்காருன்னு. அப்ப கருடனுடைய கிரீடம் கழுத்துக்கு தானே இருக்கும், பெருமாள் இங்க தோல்ல உட்காந்துருப்பார். அப்ப பெருமாளுடைய பாதம் 2 இந்த முட்டிக்கால் முழங்கால் எங்க இருக்கும், இந்த இடத்துல இங்க பட்டு இருக்கும்ல, அது பெருமாளுடையதான அந்த திருவடி பட்டுதுன்னா கருடன் அப்படின்னு கருடன் அதை அப்படியே ரசிச்சுண்டு அந்த அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசம் தனக்கு கிடைச்சதுனால ஏற்பட்ட புலகாங்கிரத்தினால ஸ்லோ டவுன் பண்ணி வரானாம். அது ஆழ்வார் கூஸ்பம் போல அப்படி ரசிக்க, ஆஹா கருடன் எனக்கு எவ்வளவு உபகாரம் பண்றான், கருத்மான் எனக்கு. அப்ப ஆழ்வார் ஜெயகருட சுபர்ணா சொல்றார், பிசுகி பிசுகி சுழுகி சுழுகின்னு அப்படின்வா. அப்படின்னு பெருமாள் திருவடி ஸ்பரிசத்தினால ஏற்பட்ட ஆனந்தத்தினாலையும் ஆழ்வாருக்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான சேவையை கொடுக்கணும் என்பதான ஒரு கருணையினாலையும் கருடன் அப்படி நிதானமா வரத பார்த்து அருள் ஆழி புட்கடவீர் அப்படின்னா, எவ்வளவு கருணை உள்ளம் கொண்ட கருடன் இது என்று வர்ணிக்கிறார். இதெல்லாம் தான் நாம ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். ஆழ்வார் திருநகரியில போனீங்கன்னா 10 நாள் உற்சவம், எல்லா ஊர்லயும் 10 நாள் உற்சவம். ஆழ்வார் திருநகரியில அந்த ஆழ்வாருக்கு ஹம்ச கொடி துவஜாரோகணம் பண்ணி கார்த்தால சாயங்காலம் 2 வேளை விசேஷமான புறப்பாடுகள் நடக்கும். அது அந்த காலத்து ட்ரெடிஷனோட இன்னைக்கு நடக்கக்கூடிய உற்சவம். அதெல்லாம் அந்த பல்லாக்கு, அங்க வாசிக்கக்கூடிய வாத்தியங்கள், ஆழ்வாருக்கு பண்ணக்கூடிய வேத திவ்ய பிரபந்த விண்ணப்பங்கள், என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஆம்பியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகா இருக்கும். அது தவிர ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதுக்கோசரம் நவதிருப்பதி எம்பெருமான்கள் வந்து கருட சேவையில ஒரு நாள் ஆழ்வாருக்கு சேவை சாதிப்பா. 9 திருப்பதியில இருந்து பெருமாள் வருவான். 9 கருட சேவை இருக்கும். அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்தந்த திவிரேசங்களை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். ஏன்னா ஆழ்வார் திருநகரிய சென்டர் பாயிண்டா வச்சுட்டு மொத்தம் திவிரேசம் இருக்கு. அதனாலதான் நவதிருப்பதின்னு அந்த ஸ்ட்ரெச், அந்த பெல்ட் ஃபுல்லா நவதிருப்பதி அப்படின்னுவான். நம்ம ஸ்ரீவைகுண்டம், திருப்புலிங்குடி, வரகுணமங்கை அப்படின்னு வரிசையா சொல்றாரு. பக்கத்திலேயே தென்திருப்பேரை இருக்கு, திருக்கோளூர், நம்ம மதுரகவி ஆழ்வாருடைய அவதார கஷேத்திரம், எல்லா திவிரேசத்து எம்பெருமான்களும் வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிப்பார். நம்மாழ்வார் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை, 4000 திவ்ய பிரபந்தம் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை. அதனால தான் வைகாசி விசாகம்ன்றது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் அவ்வளவு முக்கியம்.
நீ வந்து கருட சேவையை காஞ்சிபுரத்துல சேவிக்கலையோ அது கருட சேவை எல்லா நாளும் வைகாசி விசாகத்துல வராது, முன்ன பின்ன மாறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காஞ்சிபுரத்துல எப்படின்னா வைகாசி சிரவணம் தீர்த்தவாரி அதை முன்னிட்டு தான் வரும், வைகாசி சிரவணம் தீர்த்தவாரி வரும். அது தவிர சில சமயம் பின்னாடி கூட வரும் இந்த விசாகம்ன்றது, அதனால அது மாறும். ஆனால் என்னன்னா ஆழ்வாரிடத்துல நமக்கு ஆச்சாரிய பக்தி வேணும், ஆழ்வாருடைய சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். நீங்க திருப்பதி மலை மேல போயிருக்கீங்களா? திருமலைக்கு ஆமா. கபில தீர்த்தம் போயிருக்கீங்களா? கீழே போயிருக்கேன். கீழே அலிப்பிரி நம்ம மக்களுக்கும் ஞாபகப்படுத்துறேன் நானு. அது கபில தீர்த்தம் இல்லது, ஆழ்வார் கோணேரின்னு பேரு. அங்க நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. திருமலையப்பன் இடத்துல சரணாகதி பண்ணி திருவாய்மொழியில 6ஆம் 10 உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்பது பெரிய அற்புதமான பாசனம். அப்படியே திருவேங்கடமுடியானுடைய திவ்யமான கருணையை நமக்கு கொடுக்கக்கூடிய பாசனம். அதில்தான் அகலகில்லே நெறியும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுபான்னு சொல்றாரு. நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றார். ஸ்ரீனிவாசன் இப்படி கை வச்சுட்டு இருக்கான்னா என்னது கை வச்சுட்டு இருக்கான்? என்ன சரணமாக பற்றுன்னு சொன்னா அவன் வாயை விட்டு சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோம். உன்னை என்கிட்ட சேர்க்கிற உன்னுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் திருவடியில் இருக்கார், என் திருவடியில் இருக்கார். அந்த பெருமாளை பிடிச்சு அந்த ஆழ்வாரை பிடிச்சுக்கோ. தந்தை என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம். யாரால? ஷடகோபன் அருளினாலே. அந்த நம்மாழ்வார் இல்லைன்னா நாமெல்லாம் இல்லவே இல்லை. அது ஆழ்வார் கோணேரின் பேரு. அங்க ஒரு அழகான நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. உள்ள நுழையச்சவே கபில தீர்த்தம் நீங்க கீழே போச்சவே அலிப்பிரியில அங்க ஒரு பெரிய நம்மாழ்வார் சன்னதி ஒண்ணு இருக்கு. பெருமாள் அங்க காட்சி கொடுத்த இடம்னு சொல்றோம். சிறப்பு. நம்மாழ்வாருடைய தபோவனம்னு சொல்றாங்க. ஆகையால அந்த நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக திருநன்னாள நாம எல்லாரும் கொண்டாடணும். மகிழ் மாலை மார்பிடுன்னு பேரு. மகிழம் புஷ்பத்தினால் ஆழ்வாரு நாம மகிழ்விக்கணும். அவருக்கு மகிழம் பூ, நாம் மகிழ பூ சமர்ப்பிக்கணும். பகுலாபரணன், காரிமாறன், பராங்குஷன், ஷடகோபன், ஷடாரி, ஷடத்விட்டு, ஷடவைரி என்ன எக்ஸட்ரா 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 இத்தனை திருநாமங்கள் ஆழ்வாருக்கு உண்டு. ஈஸியா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா ஆழ்வாரை பிடிச்சுட்டா போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சூரியன் தாமரை மலரணும்னா என்ன வேணும்? சூரியன் வரணும். சூரியன் வேணும் இல்லையா? இப்ப அந்த தாமரைய பறித்து தரையில போட்டுட்டீங்கன்னா இப்ப அந்த சூரியன் என்ன பண்ணும்? அது வாட வைக்குமா? இப்ப நீங்க தாமரை வளரணும்னா சூரியன் வேணும் சொன்னீங்களே, இப்ப தாமரையை ஏன் உலர்றது? அது அதோட பேஸ்ல இருந்து எடுத்துட்டோம். என்ன பேஸ்? அது அந்த தண்ணீர் தான். அதுல தண்ணீர்ல தாமரை இருக்கும் பொழுது சூரியன் தாமரைக்கு அனுகூலமாக அதை மலர்த்துகிறான். தண்ணீரை விட்டு தாமரை பிரிந்தவுடன் அதே தாமரையை சூரியன் உலர்த்துகிறான். ஆச்சாரியனான நம்மாழ்வாருடைய சம்பந்தத்துடன் இருந்தால் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆச்சாரியனான நம்மாழ்வாரை விட்டு நாம தனியா வந்துட்டோம்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காது. சரி சரி சரி. வேதவியாசரே நம்மாழ்வார அவதாரம் பண்ணார். அதே நம்மாழ்வார் மறுபடியும் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜராக அவதாரம் பண்ணி சம்ஸ்கிருத வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் ஒன்றாக்கினார் என்றும் சொல்வது உண்டு. அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் நெஞ்சத்தில் நிறைத்து கொண்டு அனுபவித்து திளைக்க வேண்டிய மகோற்சவம் வைகாசி விசாகம். அது மாமுனிகள் கொண்டாடுவார். இன்றோ வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றாரு. எனக்காகவா இப்படியெல்லாம் எங்க ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணிருக்கா, நம்பெருமாள் நம்மாழ்வார் என்று அவரவர்கள் தங்களுடைய அபிமானத்தினால ஆழ்வாரை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல தான் நமக்கு அனுபவிக்கிற மாதிரியாக தகவல்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா அதை ஒரு அனுபவமாக மாற்றக்கூடியதாக தான் நம்மளுடைய நிகழ்ச்சி அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் நம்ம சுவாமிகள்கிட்டயே ஒட்டின்னு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு அனுபவமாக மாறி இருக்கு. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். சுவாமி நன்றி. ஜெயகருட சுப்பர்ணா. ஜெயகருட சுப்பர்ணா. உங்கள் அபிமான தங்க மயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.